வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா ரவா லட்டு. இந்த ரவா லட்டு எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா லட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்கிறேன். பட் ரவா ஒரு பங்கு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடியது ஒரு டம்ளரோ கப்போ அல்லது கிராமோ எதில் எடுத்தாலும் சரி. நீங்கள் ரவா ஒரு பங்கு அப்படின்னா சர்க்கரை 2 பங்கு எடுக்கணும். இன்னும் ஒரு சில பேர் 3 பங்கு சர்க்கரை கூட எடுக்கிறாங்க. பட் அது அவங்கவுங்களுடைய ஸ்வீட்டு தேவையான பொறுத்து இருக்குது. நீங்கள் 1க்கு 1.5 அப்படின்லாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான சுகர் இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ ஸ்வீட் அப்படின்னாலே 1க்கு 2 அப்படிங்கிறது சர்க்கரை வச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை 1 பங்கு ரவாய்க்கு 2 பங்கு சர்க்கரையை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் முந்திரி திராட்சை உங்களுடைய ஆப்ஷன் தான். நான் திராட்சை போடலை, முந்திரி மட்டும் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ரவா லட்டு செய்கிறது ரொம்ப 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 சிம்பிள். ஆனால் இது முறையாக செய்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி எத்தனை பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் செய்கிறாங்க. ஒருத்தர் ரவா லட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெசிக்ரேட் கோகோனட் போடுறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சிரப்பு வச்சு அதில் ஆட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பால் தெளித்து ரவையை வறுத்துட்டு நெய்யை ஊற்றிவிட்டு பால் தெளித்து அப்படி பண்ணுறாங்க. பட் ரவா லட்டுக்கு ஒரிஜினல் மெத்தடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரவையை பொடி பண்ணிக்கணும், சர்க்கரையை பொடி பண்ணணும். அந்த ரெண்டுத்தையும் உருட்டுறதுக்கு நெய்யை சூடு பண்ணி உருட்டணும். இதுதான் மெத்தடு. ஸோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை உருண்டை, அதாவது சத்து உருண்டைன்னு கோதுமை பாசிப்பருப்பு போட்டு ஒரு உருண்டை பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மெத்தடில் தான் இந்த ரவா லட்டு. ஸோ ரவா லட்டு ரொம்ப சிம்பிள். ஆனால் சொல்லி கொடுக்குறவங்க நிறையா பேர் இனிமேல் ரவா லட்டே சாப்பிடக்கூடாது, அதை செய்கிறது இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் நான் என்னுடைய சேனலில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரவை 200 கிராம், சர்க்கரை 400 கிராம், முந்திரி பருப்பு 50 கிராம், ஏலக்காய் பொடி சிறிதளவு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாதா ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த முந்திரி பருப்பை நாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மீதி இருக்கிற நெய்யிலேயே நாம் ரவையை வறுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரவா லட்டு உருட்டும் போதும் அந்த முந்திரி பருப்பை உள்ளே வச்சு உருட்டினா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு நிறையா முந்திரி பருப்பு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பையும் ரவையும் போட்டு பண்ணலாம். ஆனால் ரவையை நாம் மிக்சியில் ஓட்டும் போது முந்திரி பருப்பு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உடைஞ்சி போயிடும். அதனால தான் முந்திரி பருப்பை தனியாக நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த நெய் நம்ம முந்திரி பருப்பை எடுத்தாச்சு. இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், இந்த ரவையை போட்டுட்டேன். ரவையை போட்டுட்டு நாம் லைட்டான சூடில் வறுத்தா போதும். ரொம்ப ஜாஸ்தி சூடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரவையை நீங்கள் நிறைய வறுத்தீங்க, அதாவது கொஞ்சம் சிகப்பாக வறுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரவா லட்டு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கக்கூடியது. ஏன்னா சர்க்கரையும் ரவாயும் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிறது. அதனால ரவா லட்டு வெள்ளை வெள்ளையாக வரணும் அப்படின்னா நீங்கள் ரவையை மேம்போக்காக வறுக்கணும். அதாவது கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்தீங்க அப்படின்னா போதுமானது. இல்லை எனக்கு கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. இப்போது பாருங்கள், எனக்கு ரவை நல்லா வறுத்துட்டேன். அதாவது எனக்கு கை பொறுக்கிற சூடு அப்படிங்கிறது இருந்தால் போதுமானது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ரவையை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஆத்துறேன். காரணம் என்னென்னா அப்படியே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரவை அந்த பாத்திரத்தோட சூடுக்கு கூட கொஞ்சம் கலர் மாறும். அதனால் நீங்கள் ரவையை வறுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு 2 நிமிஷம் இப்படி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உடனடியாக ஒரு தட்டில் நீங்கள் ஆற போட்டுருங்க. இப்போது பாருங்கள், நான் ரவையை எப்படி பவுடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம ரவையை போட்டு அரைக்கணும். அதே மாதிரி சர்க்கரை, இந்த சர்க்கரையையும் நான் நைஸாக பண்ணல, ரொம்ப கொஞ்சம் குறப்பாக தான் பண்ணியிருக்கேன். இப்போது இது 2 பண்ண பிறகு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நெய்யை நான் என்ன பண்ணியிருக்கேன், கை பொறுக்கிற சூடுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னென்னா மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஆயில் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணியாச்சு. அதன் பிறகு இதில் சர்க்கரை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1க்கு 2 சர்க்கரை அப்படின்னு சொல்லி, இந்த சர்க்கரையையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் முதல்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த ரவா லட்டு மட்டும் இந்த நெய்யினுடைய சூடில் தான் நீங்கள் உருட்டணும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் தேங்காய் பொடி என்னென்னமோ போடுறாங்க. பட் இந்த ரவா லட்டு அந்த சூட்டோடு உருட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இதன் பிறகு இந்த முந்திரி பருப்பையும் நான் வந்து இதிலே போட்டுறேன். ஸோ போட்டுட்டு இதை மாதிரி நீங்கள் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்ச்சின நெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெய்யை வந்து இப்படி மேலே ஊற்றுங்க. ஸோ நெய் வந்து ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், நான் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உருட்டும் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஆயில் கண்டென்ட், அதாவது நெய் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த ஊற்றுனதுக்கு அந்த ஒரு மாதிரி மேலே வந்து வழவழப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ஆறுன பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக வெள்ளை வெள்ளையன்னு வர்ற மாதிரி வரும். இதை பாருங்கள், மெயினாக இந்த சூட்டோடு நீங்கள் உருட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொலன்னு உதிர ஆரம்பிச்சு. இதை பாருங்கள், நான் உருட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதை ஃபுல்லாக உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் உருட்டும் போது கொஞ்சம் உதிர்ற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த ரவா லட்டுக்கு மெயினாக வந்து நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக மனசாட்சியே இல்லாமல் ஊற்றணும். அப்போ தான் அந்த ரவா லட்டு சூப்பராக அதே மாதிரி உருட்டிக்கிட்டு நல்லா அழகாக வர மாதிரி வரும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ பாருங்கள், நீங்கள் இதே வந்து ரவா லட்டில் இதை பாருங்கள், நெய் கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளால் உருட்ட முடியாது. ஸோ இந்த நெய் வந்து தாராளமாக இருக்கணும். இதுக்கு தான் வந்து பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் போட்டுக்கிறது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து டெசிக்ரேட் கோகோனட் கொஞ்சம் சேர்த்துக்கிறது, அப்புறம் வந்து சுகர் சிரப்பு வச்சு கொஞ்சம் சேர்க்கறது, இதெல்லாம் பண்ணுறதே இவங்க இந்த நெய்யை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான். ஸோ நெய் வந்து ரவா லட்டில் நிறையா இருக்கணும். ஒரு சில பேர் நினைப்பீங்க இவ்வளோ நெய் சாப்பிட்டா வந்து ஃபேட் வந்துடாதா, வந்து வியாதி வந்துடாதா அப்படின்னு. ஒரு நாள் 6 நாள் சாப்பிட்றதுனால நமக்கு வரப்போகிறது கிடையாது. டெய்லி சாப்பிட்டா தான் தப்பு. இப்போது பாருங்கள், சுவையான ரவா லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.